க்யூட் பன்னி பார்ட் 6. பீட்டர் அண்ட் ஹனி 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்து பீட்டர் அகெயின் வந்து அவனுடைய சிஸ்டத்தில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால அதோட பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒயரை வந்து அவன் வந்து சரி பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவனுக்குள்ள ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஹனி தான் வந்து ஒவ்வொரு சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஒயர் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுறா அப்படிங்கிறது அவனுக்கு டவுட் வருது. அதே சமயம் ஹனியும் என்ன பண்ணுறா, பின்னாடி இருந்து பீட்டரை வந்து அகெயின் அட்டாக் பண்ணுறதுக்காக வரா. அப்போது அவள் வந்து சொல்கிறா, நீ வந்து சொல்கிறது எல்லாமே எனக்கு உண்மையாக தெரியல, எல்லாமே பொய்யாக தான் தெரியுது. நீ வந்து சொன்ன அந்த எல்லா பிளேஸ்க்கும் நான் போனேன், அதாவது கன் ரூமுக்கு போனேன், சூட் ரூமுக்கு போனேன், எல்லா ரூமுக்கும் போனேன், ஆனால் எல்லாமே எனக்கு ஃபேக்காக இருக்குது. நான் உன்னை எவ்வளோ பிலீவ் பண்ணேன், நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹனி வந்து சொல்லுவாள். அதுக்கு வந்து பீட்டர் சொல்லுவான், எஸ், நான் ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாமே நான் வந்து ஃபேக்கான பிளேஸை நான் காமிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு புரியுது, நீ உண்மையாக தான் உன்னுடைய ஆட்களை நீ வந்து உண்மையாக நீ காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ வந்த. ஏன்னா டக்குன்னு உன்னை பிலீவ் பண்ணி எப்படி நான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறத நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்லவும் 2 பேருக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இவன் மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹனி வந்து அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா வந்து பீட்டரும் என்ன ஆகுறான், ஃபெயிண்ட் ஆகுறான். அதாவது ஹனி வந்து அவளுடைய கையில் பின்னாடி ஒரு ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு இதை மறைச்சி வச்சு பீட்டரை வந்து அவள் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்து பீட்டரை இந்த டைம் வந்து ரொம்பவும் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இதுக்கு மேலே அவனை பிலீவ் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் இவனை வந்து ஸ்ட்ராங்காக நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவன் வந்து கேட்குறான், நீ ஏன் எனக்கு ஃபேக் ரூமை காமிச்ச, எதுக்காக ஃபேக் ஐட்டம்ஸை காமிச்ச அப்படின்னு சொல்லும்போது, என்னை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு உன்னை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே நான் ஃபேக்கை காமிச்சேன். இப்போது நான் உண்மையாக உன்னை பிலீவ் பண்ணுறேன், உன்னையும் சரி உன்னோட டீமையும் சரி இப்போ நான் உண்மையாக பிலீவ் பண்ணுறேன். நீ வந்து என்னை வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக நீ பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவள் கேட்குறா, நீ உண்மையை சொல்லு, உண்மையாகவே என்னுடைய டீம் என்னுடைய மக்கள் எல்லாருமே இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் தான் இருக்காங்களா, இல்லைனா அவங்கள வந்து பிளாக் ஹோல் கூட உள்ளே போட்டுட்டாங்களா, உண்மையை சொல்லு அப்படின்னு அவள் கேட்கும்போது, எஸ், இது வந்து செகண்ட் டைம், அதாவது 3 டைம்ஸாக அவங்கள வந்து பிளாக் ஹோல்குள்ளே அனுப்புவாங்க. இந்த டைம் வந்து செகண்ட் டைம் அவங்கள ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க. இனி மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம சேவ் பண்ணணும். எதுக்காக நீ இவ்வளோ டிலே பண்ண, ஏன் இப்படியெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு ஹனி வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறா. பீட்டர் சொல்கிறான், நான் வந்து உன்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தாலுமே கூட என்னால் இந்த ஃபஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம் நடக்கக்கூடிய விஷயத்தை என்னால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து ஆட்டோமேட்டடாக எல்லாமே வந்து நீ வந்து என்னை வந்து தாக்குறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே ஆட்டோமேட்டடாக ஆல்ரெடி 2 பேட்சை வந்து அவங்க அனுப்பிட்டாங்க. இது நீயா நினச்சாலுமே கூட உன்னால் முடியாது. அப்படியே நீ நினச்சாலும் கூட அந்த பிளாக் ஹோல் நீ அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சா கூட உன்னையும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போயிடும். அதனால் நம்மளால் இந்த ஒரு பேட்ச் லாஸ்ட் பேட்சை மட்டும்தான் நம்மளால் காப்பாற்ற முடியும். நான் வந்து அப்படியே நான் ஃபஸ்ட்டே உன்கிட்ட சொன்னாலுமே கூட ஃபஸ்ட்டு 2 பேட்சை என்னால் காப்பாற்ற முடியாது. நீ வந்து இங்கே இருக்க, நீ வந்து இந்த மாதிரி காப்பாற்றுறதுக்கு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேட்சையுமே அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேட்சை அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா உண்மையான கண்ட்ரோல் ரூம், அதுக்கப்புறமா வந்து உண்மையான வெப்பன் ரூம் எல்லாமே என்ன பண்ணுறான், பீட்டர் வந்து ஒரிஜினலாக எல்லாத்தையுமே காமிக்கிறான். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஒயர் ரூம். அதுக்கப்புறமா இதில் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்கும். நீ வந்து எந்த ரூமை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த ரூமை நீ கண்ட்ரோல் அப்பப்போ வந்து கிஸ்ஸும் கொடுத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ரூம் உனக்கு ஓகேவோ எல்லா ரூமையும் நீ வந்து ரொம்ப உன்னுடைய மைண்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோ. இப்போது இம்பார்ட்டண்ட்டான ரூம் கூட்டு போகிறேன். இதுதான் க்ரையோ ஸ்லீப். அதாவது உன்னுடைய மக்களை இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. அதாவது இவங்க கிட்டத்தட்ட 4 மந்த்தாக எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லாமல் இந்த க்ரையோ ஸ்லீப்பில் இருக்காங்க. இவங்கள நீ வந்து காப்பாற்றணும் அப்படின்னா இப்படியே நீ வந்து இவங்கள நீ ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ நீ ஓப்பன் பண்ணினா அவங்க எல்லாருமே இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த ஷிப்பை அப்படி உன்னுடைய பிளானட்டுக்கு திருப்பி நம்ம கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு அங்கே போய் ப்ராப்பராக அவங்கள ஓப்பன் பண்ணி ப்ராப்பரான எல்லாமே கொடுத்து அவங்கள நம்ம உயிரோடு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு அத்தங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த க்ரையோ ஸ்லீப் சேம்பர் ரூம்குள்ளே யாரோ நிறைய பேர் டக்டக்னு வந்து என்டர் ஆகுற மாதிரி இருக்குது. உடனே ஹனி வந்து சொல்கிறா, எல்லாருமே தயாராக இருங்க அப்படின்னு சொன்னதும் ஹனியோட டீம் வந்து ஆல்ரெடி ஒரு பேக் சைடில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ரூமில் இருந்து ஆல்ரெடி என்டர் ஆயிருப்பாங்க. அந்த ரூம் எல்லாமே பீட்டருக்கு தெரியும். அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரன் பண்ணக்கூடிய எனிமி டீமும் க்ரையோ ஸ்லீப்குள்ளே வந்து என்டர் ஆயிடுவாங்க. இப்போது ஹனி டீம் அண்ட் ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த எனிமி டீம், அதாவது லிங்கா பிளானட் அண்ட் மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய 2 பேருக்குள்ள சோல்ஜர்ஸ்க்குமே வந்து இப்போது ரொம்ப பயங்கரமாக வந்து ஃபைட் நடக்குது. அண்ட் பீட்டர் ஆல்சோ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹனியோட டீமுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சண்டையில் ரொம்ப பயங்கரமாக நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதாவது எந்த டீம் வந்து நம்மளோடது, எந்த டீம் வந்து மகாவோடது, அதை ஆக்சுவலி அந்த சூட்டை பார்த்து மட்டும்தான் அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இது இவங்க வந்து நம்ம டீம், இது வந்து அவங்க டீம் அப்படின்னு அந்த சூட்டை பார்த்து தான் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி சண்டையே நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஒருத்தன் வந்து ஃபைனலாக பீட்டரோட தலையில் ஹெட்ஷாட் வைக்கவும் பீட்டர் வந்து அந்த இடத்துல வந்து ஃபெயிண்ட் ஆகுறான், கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுறான். அப்புறம் வந்து பீட்டர் வந்து சொல்கிறான், இதுக்கு மேலே நான் இருப்பானான்னு தெரியல, இதுதான் இந்த கீயை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்க எல்லாரையுமே கில் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து இறந்தும் போகிறான். இதுக்கப்புறம் ஹனி வந்து ரொம்பவும் கோவமாகி எல்லாரையும் நான் சாகடிப்பேன், யாரையும் நான் உயிரோடு விட மாட்டேன், என்னை எதிர்க்கிற என்னுடைய பீப்புளை கொல்ல வந்த அண்ட் எங்கள் பீப்புளுக்கு துரோகம் பண்ணுற எல்லாரையுமே நான் கொல்லுவேன் அப்படின்னு